அண்மை செய்தி. கட்டிடம் முழுமை பெறாமல் பள்ளி இயங்குவதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அன்வராதாபாத் பகுதியில் முழுமை பெறாத பள்ளிக்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. கம்பிகள் நீண்டு கொண்டிருக்கும், தடுப்புகள் இல்லாமல் இருப்பதும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா அன்வராபாத் கிராமத்தில் செயல்படக்கூடிய சிருஷ்டி மேல்நிலை பள்ளியானது தனியார் மேல்நிலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த தனியார் மேல்நிலை பள்ளியானது கடந்த 7 ஆண்டுகளாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தனியார் மேல்நிலை பள்ளியில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களானது சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 6வது முதல் மாணவர் சேர்க்கையின் போது பள்ளி கட்டணமாக இந்த பள்ளியில் சுமார் 29,000 முதல் அந்த வகுப்புகள் உயர்வுக்கு தகுந்தாற் போல் அந்த கட்டணமானது வசூலிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. நம்மால் இந்த பள்ளியில் காண முடிகிறது, முழுமையான இந்த பள்ளி கட்டடமானது முழுமையாக நிறைவு பெறாத ஒரு நிலையில் தற்போது இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் அந்த பேஷன்கள், கை கழுவக்கூடிய அந்த பேஷன்களானது இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் மாணவர்களுடைய வகுப்பறையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளியில் கம்பிகள் நீண்டு கொண்டிருக்கிறது. மேலும் கட்டட பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக அந்த காம்பவுண்ட் சோர் போட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக அந்த முட்புதர்களானது நிறைந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு தாலுகாவில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாம்புகள், கழிவறைகளில் பாம்புகள் நிறைந்து காணப்பட்ட அந்த காட்சிகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக செய்திகளை வெளியிட்டதை நாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நினைவு கூற முடியும். இந்த இடத்திலும் இந்த பள்ளியிலும் அதே ஒரு நிலைதான் தற்போதும் நீடிக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய சுமார் 800 மாணவர்களுக்கு அமர்ந்து சாப்பிடுவதற்கு கூட ஒரு முழுமையான இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையானது காணப்படுகிறது. நம்மால் பார்க்க முடிகிறது, அந்த மாணவர்கள் அந்த மைதானத்தில் அமர்ந்து அந்த முட்புதர்களுக்கு இடையே அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கழிவறைகளில் முழுமையாக கதவுகள் இல்லை. அதாவது ஒரு மனிதன் கழிவறைகளுக்கு செல்லும் போது அந்த கதவுகளானது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த பள்ளியில் கழிவறைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கதவுகள் கூட முழுமையாக இல்லாத நிலை இருக்கிறது. மேலும் நாம் இந்த செய்தியை சேகரிக்க நியூஸ் தமிழ் செய்திக்குழு கள ஆய்வு மேற்கொள்ள வந்த பிறகு உடனடியாக அந்த கதவுகளை அமைப்பதற்கான அந்த பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த கதவுகள் அமைக்கும் பணியானது நடைபெறுவதையும் நம்மால் காண முடிகிறது. மேலும் மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய இருக்கைக்கு மேல் செல்லக்கூடிய அந்த ஃபேன் என்று சொல்லக்கூடிய அந்த மின்விசிறியானது அந்த வளைந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பள்ளிக்கு சிஇஓ, அதாவது இயக்குனர், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தான் அனுமதியானது வழங்க வேண்டும். மேலும் பார்த்தோம் என்றால் மாவட்ட கல்வி அதிகாரி, சிஇஓ, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் அந்த 3 விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். அதாவது அனுமதி கோரிய விண்ணப்பமானது வைக்க வேண்டும். தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை இவர்கள் அனைவரும் அந்த விண்ணப்பத்தை வைத்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அந்த அனுமதியை வழங்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாம் பார்க்க முடிகிறது, இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியின் அருகாமையிலேயே அந்த செருப்புகள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பள்ளி வகுப்பறைகளின் அருகேயே அந்த ஜல்லி கற்கள் கொட்டப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் புதிதாக கட்டப்பட்ட கழிவறையும் பார்த்தோம் என்றால் விரிசல்களோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அந்த மாணவர்கள் பயிலக்கூடிய வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த வராண்டாவில் அமர்ந்து படிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடியுது. மாணவர்கள் உள்ளே செல்கின்றனர். அவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு கூட இங்க முழுமையான ஒரு ஹால் வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. தீயணைப்புத்துறை சார்பில் அந்த பகுதியில் எளிதாக தீப்பற்றக்கூடிய அந்த சாதனங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு சான்றிதழை வழங்க வேண்டும். மேலும் பார்த்தோம் என்றால்
பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் தீயணைப்புத்துறை அதிகாரிகளால் கையெழுத்திடப்பட்ட தீயணைப்பு சாதனங்களானது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இந்த பள்ளியை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு பொருட்கள் இங்கே இருப்பதாகவே நம்மால் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த தீயணைப்பு ஒரு துறையினருடைய ஒரு சாதனமானது இருக்கிறது. தீயணைப்பு அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் இருக்கிறது. அது பார்த்தோம் என்றால் பழமையடைந்து காணப்படக்கூடிய நிலையில்தான் அந்த சாதனம் இருக்கிறது. அதற்கு மேலேயே பார்த்தோம் என்றால் அந்த கதவானது பெயர்ந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இந்த பள்ளிக்கு எப்படி அதிகாரிகள் அனுமதியினை வழங்கினார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறை சார்பிலும் தீயணைப்புத்துறை சார்பிலும் சுகாதாரத்துறை சார்பிலும் அந்த அனுமதியானது வழங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பள்ளி இயங்குவதாக சொல்கிறார்கள். 7 ஆண்டுகளில் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் அந்த அதிகாரிகள் இந்த அனுமதியை வழங்கினார்கள் என்ற ஒரு கேள்வி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இந்த அன்வராபாத் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கம் மற்றும் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏழை எளிய மாணவர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இந்த விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாயிகள் ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்து இந்த தனியார் பள்ளியில் தங்களுடைய மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் அந்த பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியினுடைய நிலை மிகவும் மோசமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் அந்த பேஷன் மாணவர்கள் கை கழுவக்கூடிய அந்த பேஷன் மற்றும் அந்த சுவர் விரிசல் விட்டு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. இந்த பள்ளியில் முழுமையாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த பள்ளிக்கு எப்படி அனுமதியானது வழங்கப்பட்டது, இந்த பள்ளியில் எப்படி மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் என்று பெற்றோர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கேள்விகளை முன்வைக்கின்றனர். அந்த கழிவறைகள் முழுமையாக ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த கழிவறையானது இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிஇஓ, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோரிடம் தொடர்ந்து நாம் கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். ஜெயஸ்ரீ. கள விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.